Taste the Daily. தென்காசி மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் 6வது நாளாக குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் காத்திருப்போர் அறை பராமரிப்பு இன்றி பாழ்பட்டு கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மேலரத வீதியில் உள்ள நகர காவல் நிலையத்திற்கு நாள்தோறும் பலர் வந்து செல்லும் நிலையில் அங்குள்ள பார்வையாளர்கள் காத்திருப்பு அறையை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பழைய பொருட்களை போட்டு வைக்கும் இடமாக காவல்துறையினர் மாற்றியுள்ளனர். இதனால் காவல் நிலையத்திற்கு வரும் மக்கள் வெயிலில் பல மணி நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை கொள்ளாமல் அனைத்து திட்டமும் விளம்பரம் தேடும் அளவுக்குத்தான் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்த சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர் வந்து கொண்டிருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தடை விதித்துள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இதனால் கோயில் அடிவார பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் குறுக்கே சென்ற மின்சார வயர் அறுந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சங்கரன் கோவிலில் புதிய பேருந்து நிலையம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திறக்கப்பட்ட நிலையில் அடிப்படை வசதிகள் போதுமான அளவு இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் திடீரென பேருந்து நிலையத்தில் இருந்த மின்வயர் அறுந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் ஏற்படவில்லை. விடியா திமுக அரசு அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்து மக்களின் உயிரோடு விளையாடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நாகை அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பரிதாபமாக இறந்தனர். நாகூர் ஈசிஆர் சாலையில் சென்னையை சேர்ந்த கார்த்தி, நாகை ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ஆகியோர் புல்லட்டில் பயணித்த நிலையில் முன்னே சென்ற லாரியை முந்தி சென்றுள்ளனர். அப்போது எதிரே கூத்தூரைச் சேர்ந்த வினோத் பாபு அவரது மனைவி சிந்து பைரவியுடன் வந்த பல்சர் மீது புல்லட் மோதியது. இதில் 4வரும் சாலையில் விழுந்த நிலையில் அவர்கள் மீது பின்னால் வந்த லாரி ஏறியது. இந்த விபத்தில் கார்த்திக், வினோத் பாபு, ஆனந்தராஜ் ஆகிய 3 பரிதாபமாக இறந்தனர். படுகாயமடைந்த சிந்து பைரவி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதால் தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் கடல் வழக்கத்திற்கு மாறாக 100 மீட்டர் உள்வாங்கியதை அடுத்து மீனவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதி கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் 6வது நாளாக பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தேவிப்பட்டினம், திருப்பாலைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பல அடி தூரத்தில் கடல் உள்வாங்கியதை அடுத்து கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் தரையை தட்டியபடி நிற்பதால் மீனவர்கள் கவலையடைந்தனர். தூத்துக்குடி ஈவி ரோட்டில் போதையில் கார் ஓட்டி வந்த நபர் ஏற்படுத்திய விபத்தில் கட்டிட தொழிலாளர்கள் 3 பேர் படுகாயமடைந்தனர். தனியார் ஹோட்டல் அருகே வேலைக்கு செல்ல காத்திருந்த கட்டிட தொழிலாளர்கள் மீது மதுபோதையில் காரை ஓட்டி வந்த நபர் மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையினால் நடைபெறும் அசம்பாவிதங்கள் அளவில்லாமல் போய்விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அருகே வெள்ளாற்றில் தடுப்பு சுவர் கட்டும் மணலை லாரி மூலம் ஒப்பந்ததாரர் வெளியூருக்கு கொண்டு சென்றதை பொதுமக்கள் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சவுந்தர சோழபுரத்தில் உள்ள வெள்ளாற்றில் 600 மீட்டருக்கு தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வெள்ளாற்றிலிருந்து ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் சட்டவிரோதமாக வெளியூருக்கு மிக்சர் மிஷின் லாரி மூலம் கலந்து எடுத்துச் சென்றதை அப்பகுதி மக்கள் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொது சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது.